வணக்கம். இன்று நான் பேச இருக்கிற புத்தகத்தினுடைய பெயர் ஒரு முள்ளம்பன்றியினுடைய தன் வரலாற்று கதை. இந்த நாவல் எழுதியவர் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய காங்கோ நாட்டில் வாழக்கூடிய அல்லது இந்த கதை அங்கே தான் நிகழ்கிறது. இந்த கதையை எழுதியவர் அலேன் மாபாங்க் அப்படிங்கிறவர். அவருடைய தொழிலாக இருப்பது இலக்கியம் போதிப்பது என்பதாக இப்போது அவருடைய தொழில் இருக்கிறது. இந்த நாவலை பிரெஞ்சு மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர். இந்த நாவல் ஏன் இன்றைய நாளில் மிக முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், மனிதர்களுக்கும் விலங்குகளுக்குமான வேறுபாடு என்ன? ஏன் விலங்குகளாக இருக்கின்றன, மனிதர்கள் ஒருபோதும் மனிதர்களாக இருப்பதில்லை என்பதுதான். காட்டில் வாழக்கூடிய ஒரு முள்ளம்பன்றி குட்டி மனிதர்களோடு சேர விரும்புகிறது. பிற முள்ளம்பன்றிகளோடு அது சேர மறுக்கிறது. அப்படி சேர மறுப்பதனால், மனிதர்களோடு இணைய விரும்புவதனால் ஏற்படக்கூடிய சிக்கல் என்ன என்பதுதான் இந்த நாவலுடைய மையப்பொருளாக இருக்கிறது. காங்கோ நாட்டில் இருக்கக்கூடிய வனம், அந்த வனத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள், அங்கேயே வாழக்கூடிய நாடுகுடி பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய நம்பிக்கைகள், பேய் சார்ந்து, சாமி சார்ந்து, சடங்குகள் சார்ந்து நம்பிக்கைகள் இந்த நாவலில் கேள்விக்கு உட்படுத்தப்படுகிறது. அங்கே வெள்ளைக்காரர்கள் முதன்முதலாக காங்கோ நாட்டுக்கு வருகிற போது அவர்களால் ஏற்படக்கூடிய கலாச்சார பண்பாட்டு மாற்றங்கள், அந்த கலாச்சார பண்பாட்டு மாற்றங்களை ஏற்கிற ஒரு தலைமுறையும் நிராகரிக்கிற ஒரு தலைமுறையும் அங்கே இருக்கிறது. நவீனம் சமூகத்தை நோக்கி வெள்ளைக்காரர்கள் கொண்டு வர நேருகிற போது அதை மறுத்து ஆவிகள் மீது, பேய்கள் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு சமூகமாக காங்கோ சமூகம் இருக்கிறது. அந்த மனிதர்கள் பற்றிய ஒரு கதையும் இங்கே விவரிக்கப்படுகிறது. அங்கே அந்த சமூகத்தில் வாழக்கூடிய, நம்ம நாட்டில் இப்போ சாமியார்கள் மாதிரி அங்கேயும் சாமியார்கள், பூசாரிகள், மந்திரவாதிகள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த மந்திரவாதிகளுடைய, பூசாரிகளுடைய கட்டுப்பாடு எப்படி இருக்கிறது, அது சமூகத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துகிறது, அங்கே ஆண் பெண் உறவு எப்படி இருக்கிறது, அவர்கள் அந்த வன விலங்குகளை எவ்வாறு நடத்துகிறார்கள், இந்த வன விலங்குகள் மனிதனோடு இணையும் போதும் இணைய மறுக்கிற போதும் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் என்பதுதான் இந்த நாவலுடைய மையப்பொருள்.